ஹாய் எவ்ரிவன், குட்வின் ஹியர். எனக்கு இந்த விஷயம் புரியாது, எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஐயோ இது என்னால் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, தோற்றுருவணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். எனக்கு புரியாது தான், எனக்கு தெரியாது தான், பட் நான் அதை கற்றுக்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். யூனோ இந்த விஷயமா எனக்கு கொடுங்க, நான் சிம்பிளாக முடிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து க்ரோத் மைண்ட் செட். ரைட். இந்த ரெண்டு மைண்ட் செட்டில் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ரீசெண்ட் டைமில் வந்து இன்க்ளூடிங் மீ என்ன எடுத்துக்கோங்க, ஒரு விஷயம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனி ரீசனில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். இது வந்து காமன் இல்லையா? அப்போ அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. கன்சிஸ்டன்சி மிஸ் ஆனிச்சுன்னா ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். டெய்லி பேசிஸில் ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகுது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுனால அப்புறம் பண்ணிக்கலாம். ப்ரொகாஸ்டினேஷன் இன் த சென்ஸ் ஸ்கிப் பண்ணுறது. இந்த வேலையை வந்து அடுத்தது பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. 1 வீக் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. 1 மந்த்னா 1 இயர், அது அப்படியே கண்டினியூஸ் ஆகிடும். பட் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும். இதை வந்து நான் ஐயோ இது நான் கிடையாது, என்னோட ஒர்க் இருக்குது, நான் அதை முடிக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு பாஸ் பண்ணுறீங்க இல்லையா, அன்னைக்கு உங்களோட கெரியரில் யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். யூனோ வாட் ஐ மீன்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களோட மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க. நல்ல விஷயத்த கேளுங்க, நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க, நல்ல விஷயத்த பேசுங்க, நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். யூனோ உங்களோட கெரியரில் யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ரைட். ஒரு ட்ரெயினர் வந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குன்னா அந்த டீமை வந்து எப்படி விளையாடணும், டெக்னிக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரெயினரோட வேலை அதுதான். பட் அன்னைக்கு மேட்ச்சில் வந்து அந்த பிளேயர்ஸ் தான் வந்து, அந்த டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்சை ஜெயிக்க வைக்கணும். ஸோ அந்த பிளேயர் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் வருது, நெகட்டிவ் விஷயங்கள் வருது. நெகட்டிவ் விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாலேஜை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன் பார்ட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நாலேஜை எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும் நோ யூஸ் இல்லை. நம்ம நாலேஜ் எடுக்கிறதுனால அப்படியே எனக்கு இது தெரியும் அப்படின்னு வச்சுட்டா அது நோ யூஸ் இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. யூனோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டீங்க. யூ வில் பி க்ரோத் மைண்ட் செட். உங்களோட க்ரோத் மைண்ட் செட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல் அந்த கெரியரில் சக்ஸஸ் ஆகிறது வந்து யாருனாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ரைட். ஐ ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ்ஃபுல். ஆல் தி பெஸ்ட்.